நம்ம இந்தியாவில் நிறைய பேலஸ் அப்புறம் இந்த ஃபோர்ட் அதெல்லாம் பார்த்துருப்போம்ல. ஆனால் யூகே வந்தப்பையும் சரி, நான் யூரோப் போனப்பையும் சரி, நான் பேலஸ்ன்றது ரொம்ப கம்மியாக தான் பார்த்தேன். அதுக்கு பதிலாக காசல்ஸ் நிறைய பார்த்தேன். நான் ரொம்ப நாளாக அந்த காசல்ஸும் பேலஸ் ஒன்று தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக ரெண்டும் ஒன்றும் கிடையாது. பேலஸ் அதாவது அரண்மனை. ஸோ இந்த அரண்மனை அப்படின்றத பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ராயல் பீப்புள், அதாவது ஒரு ராஜாவாக இருக்கட்டும், இல்லை ஒரு பேரரசராக இருக்கட்டும், பிஷப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி முக்கியமான ஆட்கள் தங்குறதுக்கு கட்டப்பட்ட இடம். அது மட்டும் இல்லை, இந்த அரண்மனைன்றது பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப லக்ஸுரியஸாக, ரொம்ப லாவிஷாக கட்டப்பட்டிருக்கும். இந்த அரண்மனைன்றது பார்த்தீங்கன்னா பயங்கர திக் வால்ஸோட கட்டியிருக்க மாட்டாங்க. போருக்கு ஏத்தாப்புல அது இருக்காது. அதுவே இந்த ஃபோர்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபென்ஸ் பர்பஸ்க்காக தான் கட்டப்பட்டது. அதனால பார்த்தீங்கன்னா ஒரு கல்லால இல்லைன்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மரத்தால கட்டியிருப்பாங்க. ஒரு மிலிட்டரி பேஸாக கட்டுறது அந்த ஃபோர்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஃபோர்ட்ல வந்து மக்களோ இல்லை வேற யாரும் வாழ மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அந்த காசுன்றது பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பிட்வீன் ஃபோர்ட் அண்ட் பேலஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஃபோர்ட் மாதிரி டிஃபென்ஸ் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணலாம். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா வால்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சிருப்பாங்க. அதனால மோஸ்ட் ஆஃப் தி காசல்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர கல்லால ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்ட்ரக்சரா இருக்கும். காசல் பார்த்தீங்கன்னா ஒரு நோபல் பர்சன் இல்ல ஒரு ஹெட், ஒரு லார்ட், இவங்க சார்ந்த மக்களும் வாழ்ற மாதிரி இடமா தான் கட்டியிருக்காங்க. நிறைய யூகேலையும் சரி யூரோப்லயும் காசல்ஸ் பார்த்திருக்கேன். எல்லா காசல்ஸுமே பயங்கர ஸ்ட்ராங்காகவும் போர்க்காலத்துல எதிர்த்து போராடுற மாதிரி தான் கட்டியிருப்பாங்க. இதுதான் ஒரு பேலஸ்க்கும் ஒரு காசலுக்கும் ஒரு ஃபோர்ட்க்கும் டிஃபரன்ஸ். ஆனா தமிழ்ல பேலஸ் அரண்மனைன்னு சொல்றோம். ஆனா இந்த காசலையும் ஃபோர்ட்டையும் ரெண்டுமே கோட்டையும் தான் சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஒரு பேலஸோ இல்ல ஒரு காசலோ போனீங்கன்னா இந்த டிஃபரன்ஸை நோட்டீஸ் பண்ணுங்க.